என்னையாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தீபாவளிக்கு பேரனை கடைக்கு கூட்டு போகலான்னு இருந்தேன். ம். இடையில மக வீட்டு நகையை அடமானம் வச்சுருந்தேன். இந்த நேரம் பார்த்து பேங்க்கில் வட்டி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். எப்படியும் ஒரு 5000 6000 தேவைப்படும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி நேரத்தில் என்னால் ஒரு 500 1000 கூட கொடுக்க முடியலையேப்பா. எப்பவும் மாதம் மாதம் பணம் அனுப்புகிறவன் இந்த மாதம் என்ன அளவோ தெரியல, சவுதியிலேருந்து பணம் அனுப்பவே இல்லை. கேட்டால் இந்த ஒரு மாதம் பொறுத்துக்கங்கத்தா அப்புறமே அனுப்புகிறேங்கிறேன். நீ படுற கஷ்டத்தை பார்த்தா மனசு சங்கட்டமாக இருக்கியா? பாய், நீ கேட்டால் தரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன். அதை விடு பாய். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியா இல்லையா? யார்கிட்ட கேட்க சொல்கிறேன்? இந்த ஊருக்காரன் பொழப்பு தான் உனக்கு தெரியுமே. அவன் தீபாவளிக்கு அவன் வீட்டு செலவுக்கு திண்டாடிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பணம் இருக்கும்? அந்த மணங்காட்டில் 5 சென்ட் நிலம் இருக்குல்ல, அதை விற்றுலான்னு இருக்கேன். சேகர்கிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். காலையில் வர சொல்லியிருக்கான். அவன் ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தான்னா இந்த தீபாவளி எப்படியும் சமாளிச்சிருவேன்.